இந்த ஓவராலாக இந்த புது பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது? புது பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. இது எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன விஷயம்? எல்லாமே பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அவங்களுக்கான ஒரு தனி ரெஸ்ட் ரூம். இது எப்படி வந்து இந்த டிரைவர்ஸ்க்கெலாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி திருநங்கை அவங்களுக்கு வந்து தனியாக ரெஸ்ட் ரூம். ஸோ நம்ம வெளியூருக்கு போகிற அரசு பேருந்துகள்லாம் வந்து இங்கே தான் நிற்கிது. ஸோ அதையும் நம்ம போய் பார்த்தலாம் எப்படிலாம் இருக்குது அண்ட் எத்தனை பேருந்துகள் இருக்குது. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே வந்து நிறைய பேருந்துகள் இருக்குது, போயிட்டு நிறைய, அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பஸ்ஸுகள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பஸ்லாம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதையும் நம்ம போய் பார்த்துருவோம் வாங்க. இங்கே நம்ம நார்மலாகவே பார்க்க முடியுது, கொஞ்சம் கூட்டங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கஷ்டம் பார்க்காம வந்து இங்கேயும் வரதான் செய்கிறாங்க. ஏன்னா வந்து வெளியூர் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நிறுத்தியாச்சு. எஸ்சிடிசி இதெல்லாம் வந்து நிறைய பேர் புக் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இங்கே தான் வந்து பஸ் ஸ்டாப் வந்து இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நம்ம டிக்கெட்டும் வாங்குற மாதிரி இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து ஆவின் கடைகள் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எல்லா கடைகளும் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம எஸ்சிடிசி பஸ் நிற்கிற இடம் ஓவராலாக வந்து மோஸ்ட்லி பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரெஃபரன்ஸுக்கு வந்து மேலே வந்து அந்த போர்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, திருச்சியோட ரூட்டு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ரூட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஈஸியாக வந்து ஏறுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய லாபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட்டிங், அதாவது இங்கேயும் வந்து வெயிட் பண்ணலாம், மேலேயும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஒரு ரெஸ்ட் எடுக்க மேலே போகலாம். ஸோ அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு பெரிய போர்டில் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் நம்பரில் எந்த பஸ் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பீப்புள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பஸ் ஸ்டாப்பில் நார்மலாக வந்து அப்படிலாம் இருக்காது. சில டைம் வந்து சில பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம நிறைய ஊர்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன சொல்ற ஒரு சொகுசு வாழ்க்கையை வந்து வாழ்கிற மாதிரி இருக்காது. இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அப்படி வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேயுமே வச்சுருக்காங்க, அங்கேயும் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பிளேஸ்லையுமே வச்சுருக்காங்க. எவ்ரி ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வாட்டர் பிடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். இந்த சைடு ஃபுல்லாமே வந்து கடைகள் வரும். ஸோ தாய்மார்கள் பாலூட்டும் மறை எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இங்கேயுமே வந்து அதை வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து 24/7 வந்து நம்ம இந்த பாலூட்டு மறையும் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். கைட்லைன்ஸும் வேறு போட்டிருக்காங்க. மென்ஸ் யாரும் உள்ளே போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. கைட்லைன் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். உள்ளேயும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே வந்து எல்லா சைடுமே வந்து ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு எல்லாமே செம்ம நீட்டாக இருக்குது. இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், தங்கும் இடமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியே ஆகணும். இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னுமே வந்து நிறைய பஸ் ஸ்டாப் இதை பார்த்து வந்து பண்ணுவாங்கன்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் பார்த்தோம். அதையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க் அவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக ஒரு மன நிம்மதியை கொடுக்குற மாதிரி ஒரு பார்க் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தமே வந்து நம்ம கலைஞர் சிலை இருக்குது. வெளியில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் பார்த்தா வந்து ஒரு பெரிய விளக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேயில் வந்து எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் முதற்கொண்டு அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. எங்கேருந்து வரீங்க சார்? சேலம்லேருந்து. இங்கே வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஒர்க் பண்ணுறேன். எப்படி இருக்குது இந்த ஓவராலாக இந்த புது பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது? புது பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. இது எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குது.
ஒரு பஸ் ஸ்டாண்டே வந்து ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. உள்ளே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் அப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம நார்மலாக கோயம்பேடு பஸ் ஸ்டாப் எடுத்துக்கிட்டால் நிறைய பஸ்ஸு போயிட்டே இருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் சென்னைக்கு அவுட்டராக இருக்குது. ஸோ வரவங்களுக்கு அங்கேருந்து வரவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா, இங்கேயும் வந்து பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இப்போ நான் துறைப்பாக்கத்துலேருந்து வந்தேன்னா ஸ்ட்ரைட் பஸ்ஸு வந்து இருக்குது. அப்புறம் வந்து இந்த இதை தாண்டி போகிற பஸ்ஸுமே வந்து இங்கே நிற்கிது. ஸோ இப்போ வந்து லிமிட்டட் பஸ் இங்கே வந்து போகுது. அது இன்னும் எல்லா பஸ்ஸுமே இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து இது பண்ணோம். இங்கேருந்து அங்கே போயிட்டு கோயம்பேடுக்கு வந்து போகிறதும் பஸ் ஏறி தான் போகணும். அங்கேயும் யாரும் வந்து இது பண்ண போகிறதில்ல. அதேமாதிரி உள்ள லோக்கலில் இங்கே ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்து கோயம்பேடுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ அவர் அங்கேருந்தே வேற ஒரு வீட்டுக்கிட்ட இருந்து அங்கே பஸ் ஸ்டாண்டு வரணுன்னா அந்த டிராஃபிக், இந்த பஸ்ஸெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் போகுது, அப்புறம் கவர்மெண்ட் பஸ்லாம் போகுதுல்ல. ஸோ அந்த டிராஃபிக்கில் வந்து அவங்களால வந்து அங்கே வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம இது கண்டக்டராக இருக்கட்டும், டிரைவருக்கு வந்து தனி ரூம் கொடுத்துருக்காங்க, லேடிஸ்க்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, ஜென்ஸுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அந்த இடம் நான் போய் பார்த்தேன். அந்த டிரைவர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரியே வந்து நல்லா இருக்குது. அந்த இடமும் சரி, அந்த அவங்களுக்கு பாத்ரூம் வசதி ஆகட்டும், இல்லை வந்து அந்த பெட்டு, இந்த மற்றது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் கோயம்பேட்டில் வந்து பார்க்கல, இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ வந்து ஏன்னா நீங்கள் டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு வருவாங்க. ஏன்னா நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாவே தெரியும் பஸ்ஸில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இங்கே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கு அந்த இடம். ஒரு விஷயம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்ன விஷயம்? எல்லாமே பிடிச்சிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி அந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்குமோ அதே மாதிரி அங்கங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டால் அவங்களும் ரொம்ப கனிவாகவே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் இங்கே வந்து இங்கே வரத்துக்கு வந்து அந்த இதுவும் இருக்குது, அதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. பேட்ரி கார் வந்து இருக்குது, அது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள இன்ஃபர்மேஷனும் நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரலாம் வச்சுக்கணும், எல்லோரும் மக்களுமே வந்து வச்சுக்கணும். எல்லாமே நல்லாயிருக்கு, இன்ஃபர்மேஷனும் சரி, அந்த நோட்டீஸ் அந்த டீட்டெயில்ஸும் வந்து சரி, எல்லாருமே இங்கே டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. பஸ்ஸு நிறையா இங்கே வந்து, ஏன்னா இன்னும் ஒரு பொங்கல் வரையிலும் அங்கே இருக்கும் கோயம்பேடில். அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறமா கடையும் வந்துரும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜெண்டர் வந்து அவங்களுக்கான ஒரு தனி ரெஸ்ட் ரூம். இது எப்படி வந்து இந்த டிரைவர்ஸ்க்கெலாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி திருநங்கை அவங்களுக்கு வந்து தனியாக ரெஸ்ட் ரூம் இங்கே பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் அது மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த பாலூட்டும் தாய்மார்கள் வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்து எல்லா பக்கம் வச்ச மாதிரி இதையும் எல்லா பக்கம் வைக்கணும் அப்படின்னு வந்து. நன்றி.